கைஸ் இதோட சாக்கப் சார் உண்மையாக சொல்ல போனால் அல்டிமேட்டாக இருக்குங்க. கவாசாக்கியில் இந்த பைக் எடுக்கணும். நீங்கள் அட்வென்ச்சருக்குன்னு எடுக்கிறீங்கன்னா அந்த பைக்கை தரமாக எடுக்கலாம். கைஸ் அதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. ஒரு கோல்டு காயின் வாங்க, அது பேங்க்கில் வச்சு எடுத்தோம்னா அதில் வந்து நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் அதிகமாகும். ப்ரோ இது ஓட்டலாமா ப்ரோ? இது பேர் என்ன பேர் ப்ரோ? இருக்குல்ல ப்ரோ போகலாமா? ஓ தரமான லென்த்தாக இருக்கே ப்ரோ. என்ன ப்ரோ ஹைட்டு பத்தலை? ஓ ஓகே ப்ரோ. வாவ் பயங்கரமாக இருக்கே ப்ரோ. நான் இந்த சைடு போயிட்டு வந்துடும். இந்த சைடு சும்மா மட்டும் இங்கிட்டே போயிருங்க. ஓ இப்படி போயிட்டு வருவா? ஓகே 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 ஓகே. ஓ மை காட் இரு ப்ரோ பின்னாடி. இரு ப்ரோ சாட்சி விட்டு போயிடாத ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணி திருப்பிடுவோம். வா ஓகே ப்ரோ. ஹைட்டு தான் ப்ரோ எனக்கு பத்தலை. நான் 5.5 இருப்பேன் நினைக்கிறேன். 6 பாயிண்ட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் ப்ரோ? எது ப்ரோ? ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அக்ரெசிவாக இருக்குது ஃபுட் ரெஸ்ட். ஏன் ப்ரோ? ஆமாம் அப்படிதான் இருக்கும். ஓகே ப்ரோ. வாவ் பயங்கரமாக இருக்குங்க. வாவ் இந்த பீஸ்ட்டுங்க. ஆனால் இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டணும். ஏன்னா ரோடு வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. இண்டிகேட்டருமே பயங்கரமாக இருக்குங்க. அசார் இருக்கா? இல்லை அசார் வந்து இதில் இல்லை. ஆனால் ஹை பீம் லோ பீம் இருக்குது. செல்ஃப் சுவிட்சு இந்த மாதிரி இருக்குங்க. இதுலேயே போட்டால் தான் தரமாக இருக்கும். தரமாக இருக்குன்ட்டிங்களா? எடுத்துருவோமா ப்ரோ? வீலிங் எடுத்துடாத ப்ரோ. நீ வாட்டுப்பா. வீலிங்லாம் அடிக்க மாட்டேன். ஆஃப் ரோடில் போய் பாப்பா எப்படி இருக்குன்னு. அல்டிமேட்டாக இருக்குங்க ஆஃப் ரோடு பண்ணுறதுக்கு. அல்டிமேட்டாக இருக்குங்க வண்டி. ஆனால் என்ன ஒன்றா நம்ம ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு கையுமே பார்த்தீங்கன்னா அந்த பாஷேப்பில் வச்சு பார்த்துமே ஓட்டுற மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த சைடு போக வேணாம், திருப்பிடுவோம் நம்ம. ஏன்னா போலீஸ்காரங்க இருக்காங்க. டிஸ்குமே தரமாக இருக்குது. பள்ளத்தில் விட்டே பார்ப்போமா? ஏதாச்சும் லைட்டை பார்த்து பாட்டு ப்ரோ போட்டா இருக்கும். நான் கேட்போம் அண்ணே வண்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கேட்போமா? அண்ணே இந்த வண்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த வண்டி தானே சூப்பராக இருக்கா? ஹீரோ மாதிரி இருக்கேண்ணா. சரிண்ணே வரண்ணே. வைப்பில் நாங்கள் பைக் எடுத்து ரைடு எடுப்போம். ஏதாச்சும் லைட்டை பார்த்து. வாவ் கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரினில் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம கவாசாக்கி ஷோரூம்லேருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய எடுத்துக்கிட்ட ப்ரோ? திருப்பிடவா? திருப்பிறேன் இரு. அல்டிமேட்டாக இருக்குங்க ப்ரோ. போக முடியாது ப்ரோ அங்கிட்டு. ஆமாம் ப்ரோ. வாவ் என்னது ப்ரோ? நல்லா இல்லையா? வீடியோ எடுக்காத. இது 300 சாரி R15. சரி ஓகே ப்ரோ திருப்பிடலாமா? ஃபோட்டோ தான் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஃபோட்டோ எடுப்போம் ப்ரோ. அந்த லைட்டுக்கிட்ட போய் பாட்டு ப்ரோ. அங்கேயா? லைட்டு அது நல்லா இல்லைங்க. வேறு ஏதாச்சும். சரி அங்கே போய் நில்லு வரேன். அங்கே போய் நில்லு வரேன். எங்கே? அங்கே தான். ஹைட் அண்ணா கிளியராக இல்லை ப்ரோ. திருப்பவா? நல்ல மேலே ஏறி உட்காரு. நல்ல லைட்டாக பார்த்து ப்ரோ. இந்த இப்படி தான் ப்ரோ ஓட்டணும் இந்த வண்டியை.
ஓ மை காட். இந்த லைட்டு கூட அந்த பாட்டு அப்புறம் அந்த லைட் பாட்டு கிளியராக இருக்கு. அந்த ப்ரோ இருட்டா இருக்கு ப்ரோ. லைட் கைஸ் இதோட டாட்டில் சவுண்டு வாவ் அல்டிமேட்டாக இருக்குங்க. எடு ப்ரோ, வீடியோ எடு ப்ரோ, ஃபோட்டோ எடு ப்ரோ. அதான் ப்ரோ அங்கே போகும் ப்ரோ அங்கே இருட்டா இருக்கு ப்ரோ. அங்கே கிளியராக இருக்கும், போய் பாருங்க. ஹைட்டு தான் கைஸ் கொஞ்சம் குட்டையாக இருக்குன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. புஷ்ஷிங் பூரா நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. சைலன்சர் பிடிச்சிக்கிருக்கீங்க நான் மாட்டுக்கு. ஓகே எடுங்க. போகிறோமாவா ப்ரோ? 80 போகிறாங்க. அது மேலே ஏற்ற முடியாது ப்ரோ, ஏற்றம் அது. அவங்க ஏற்றத்தில் ஏற்றி பார்த்துக்கோ. இப்படியா? அப்படியே அப்படியே டைம் ஆச்சு, நமக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க கைஸ். இதோட சாக்கப் சார் உண்மையை சொல்ல போனால் அல்டிமேட்டாக இருக்குங்க. கவாசாக்கில் இந்த பைக் எடுக்கணும். நீங்கள் அட்வென்ச்சருக்குன்னு எடுக்கிறீங்கன்னா அந்த பைக்கை தரமாக எடுக்கலாம். இதில் எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெருசாக மேலே வருதுங்க, சூப்பராக இருக்குது. நம்ம நின்றுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இந்த KLX 230 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓட்டலாம். ஓகேங்க இருப்பலாம். ஆனால் சீட்டு லென்த்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஏறி உட்காரப்பெல்லாம் பயமாக இருக்குது நமக்கு. இங்கிட்ட கீழே சாஞ்சிருமோ அப்படின்ற பயம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா தரமாக இருக்குங்க. ஓகே போலாங்க. அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா பயமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, உட்கார வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. ஆனால் நம்ம மேலே ஏறி உட்காரோம் பாரு, அப்போ வந்து இந்த கொஞ்சம் ஹைட் இருக்குது. ஹைட்டு நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி மட்டும் கொஞ்சம் பத்தலைங்க. அது மட்டும் கொஞ்சம் கவாசாக்கி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவும் 4 lakhs கிட்டத்தட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஆஃப் ரோடிங் கிங்குங்க. ஆனால் இது உண்மையை சொல்ல போனால் அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் இதோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னு தெரில, இதுக்கு சர்வீஸ் எப்படின்னு தெரில கைஸ். இதுக்கு 6 gear தான் நினைக்கிறேன். நான் கேட்கல ப்ரோ, 6 gear தான். 6 gear தான். ஆனால் தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா பறக்குது கைஸ், இழுக்குது நம்மளையும். ஆனால் Z900 ஓட்டி பார்த்தோம்னா இதுக்கு மேலே பவர்ஃபுல்லான வண்டிங்க. இந்த போரே நம்மளுக்கு பத்தலை. Z900 இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா ப்ரோ? ஆமாம், இதுவும் ஃபர்ஸ்ட் டைமு. சூப்பர் பைக் ப்ரோ இது பூரா. ஓய் ஆஃப் ரோடு வாவ் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆஃப் ரோடில் விட்டு போகிறப்ப ஹார்ன் அடிக்கிறா வந்துக்கிட்டே இருக்காருங்க. ஆஃப் ரோடில் விட்டு ஏற்றுவோம். செம்மையாக இருக்கு போ ஏறுது. வாவ் எப்படி ப்ரோ இருக்கு? செம்ம கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ரோடெலாம் வந்துருக்கோம். ஆஃப் ரோடு தான் நார்மல் ரோடே, ஆஃப் ரோடில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு போய்க்கிருக்கோம். இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. நம்மளை சறுக்கி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். ஓ அல்டிமேட்டுங்க. ஓ மை காட். ஸ்டாண்டு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சினிமாட்டிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.
இரு ப்ரோ கொடு ப்ரோ நிமிஷம் தலை வலிக்குது ப்ரோ நான் தெரியல நம்ம டிஸ்ட்ரிக் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா தாரமாக பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஓல்டு மாடல் சொல்லுவாங்க 3 2 கவாசகி 500 2 இருக்குங்க இது வெல்கன்ஸ் ஏதோ பேர் போட்டிருக்கு நான் தெரிஞ்சல ஸோ நம்ம ட்ரீம் பைக் அது வேறு இது வேறு ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோ இங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம வந்து இதை பற்றி சின்ன டீட்டெயில் கேட்டோம் நம்ம அந்த சார்ட்டை அவர் என்ன சொல்கிறாருன்னா கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ ஒரு கோல்டு காயின் வாங்க அது பேங்க்கில் வச்சு எடுத்தோம்னா அதில் வந்து நம்மளுக்கு சிபில் ஸ்கோர் அதிகமாகும் அப்போ வந்து நம்ம இந்த பைக் பார்த்தீங்கன்னா எடுக்கலாமாங்க நல்லா ஏற்றிக்கிருக்காரு ஆனால் நம்மளுக்கு 2 lakh தான் எலிஜிபிள்ஸ் ஆகுன்றாரு மந்த்லி ஒரு 50K சாரி 50,000 சேலரி இருக்கணுமாப்பா இந்த வண்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா ஆனால் என்னோட பேர்லேயும் நம்ம பிளட்டுனா நம்ம அப்பா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரில் வந்து இன்னொன்று போடலாம்னு சொல்லியிருந்தாருங்க பார்ப்போங்க கூடிய சீக்கிரம் நல்ல முடிவாக பார்த்தீங்கன்னா எடுப்போம் கேஷ் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகலான்னு தான் ஐடியா பண்ணோம் ஆனால் முஸ்லீம் ப்ரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி காட்டுங்க இந்த இது சரணா அதை பார்த்தோன்னே ப்ரோ உள்ளே போயிட்டு போயிடலாம் ப்ரோ அப்படி சொன்னார் சரி ஓகே ப்ரோ வாங்க போகலாம் சொல்லி நம்மளும் உள்ளே போகலாம் ஆரம்பிச்சிடலாங்க கண்ணில் வரப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஜூஸிங்க அடிச்சிருச்சு நம்ம கவாசகி ஷோரூம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கரெக்டாக மாட்டுத்தாவணி வந்துடுங்க மாட்டுத்தாவணிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா சிவகங்கை ராமேஸ்வரம் மாட்டுத்தாவணியா ப்ரோ நம்ம மாட்டுத்தாவணி நிதிஷ் ஃப்ராங்கி இருப்பார் என்னது நிதிஷ் ஃப்ராங்கி தெரியல அந்த வீடியோ பிளாக் சட்டெல்லாம் போட்டு பண்ணுவாங்களே பிளாக் சட்டை போட்டு குரூப்பாக பண்ணுவாங்களே அவங்க இங்கே தான் ப்ரோ இருக்காங்க ஓகே இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து போனோம்னா நம்ம கவாசகி ஷோரூம் வந்துடுங்க ஒரு 3 கிலோமீட்டர் சம்திங்கில் பார்த்தீங்கன்னா கவாசகி ஷோரூம் வந்துடும் யாரும் நம்மளை பார்த்து வரீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் நான் அதை சொல்லுவேன் மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இந்த கிரேட் சரணா சில்வர் ரத்னம்